ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீடியோவில் டுமாரோ மண்டே மிட் கேப் எக்ஸ்பெரி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ட்ரேட் செட்டப் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரெகுலராக ட்ரேட் செட்டப் வீடியோஸ் போகிறதுக்கான ரீசனே வந்து எங்கே ஈஸியாக ஆப்ஷன் பையிங்கில் ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்காக. ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மொமெண்டம் ட்ரேடில் எப்போ கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்போ புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும், எப்போ ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்ஷன் பையிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ட்ரேட் செட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட், எஃப்ஐஐ டேட்டா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் ஸ்லைட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, 20 to 25 பாயிண்ட்ஸ். டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக். யூரோப் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் ஸ்லைட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்ஐஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் இந்த டேட்டாஸ், கேஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து 1696 crores பையிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் 3497 crores செல்லிங்கில் இருக்காங்க. டிஏஎஸ் வந்து ஆஃப்டர் நியூ இயர்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு அப்புறம் கண்டினியூஸாக ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21,700, 800 கால் ரேட் இருக்குது. 21,500, 600 ஆல்ரெடி புட் ரைட் இருந்துச்சு. இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் செகண்ட் ஆஃப் ரெக்கவரி ஆனனால 21,700லையும் புட் ரைட் ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ 21,700 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரேடல்மாக இருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரிசல்ட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ரிசல்ட் பேஸ் பண்ணி ஐடி செக்டார் ஒரு ரிசல்ட் பேஸ் பண்ணி நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஐடி செக்டார் தான் சில ட்ராக் பண்ணிச்சு இந்த இடத்துல. இப்போ நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா பொசிஷனல் ட்ரேடாக இந்த வீக் பார்த்தீங்கன்னா 21,500 to 21,850, இந்த 350 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் தான் இப்போ இருக்க பொசிஷனல் ரேஞ்ச். நம்ம இன்ட்ரா ரேஞ்சுக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் இப்போ கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், 21,550 மல்டிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா 0.5 லெவலில் ஃப்ரைடே அன்னைக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் அகைன் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. இப்போ மண்டே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த 680 to 750 லெவல்ஸில் ட்ரேட் பண்ணாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக கன்சல்டேஷன் நடந்திருக்கு. எகைன் இந்த இடத்துலையும் கன்சல்டேஷன் ஆகி இமீடியட்டாக பிரேக் டவுன் நடந்திருக்கு, திருப்பி கன்சல்டேஷன். அதனால் வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஃப்ளாட்டோ ஸ்லைட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா ரெண்டு சினாரியோ இருக்குது. ஒரு சினாரியோ வந்து மார்க்கெட் வந்து 750, 760 லெவலில் கன்சல்டேஷன் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். எது வரைக்கும் அப்படின்னா 775, 800 இந்த 40 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக பிரேக் ஆயிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இமீடியட்டாக பிரேக் ஆகும்போது மல்டிபிள் டைம் இது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மார்க்கெட் மூவ் ஆகும். சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு மினிமம் எஸ்எல்ல ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேட் ஆகிட்டு இந்த 680 கட் பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் தான் புட் ஆப்ஷனில் பண்ண முடியும். ஒரு மொமெண்டம் ட்ரேட் புட் ஆப்ஷன் ட்ரேடில் எங்கே பண்ணணும்னா இது வரைக்குமே சப்போர்ட் இருக்கு. இதுக்கு பிரேக் பண்ணும்போது தான் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் இருக்கும். ஆப்ஷன்ஸில் 25 பாயிண்ட்ஸ் மொமெண்டமாக இருக்கும். 21,640 பிரேக் பண்ணும்போது தான் ஒரு மொமெண்டம் ட்ரேட் உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் 5 to 10 பாயிண்ட்ஸில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 600 பிரேக் ஆச்சுன்னா இன்னொரு 40 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம் ட்ரேட் கிடைக்கும் புட் ஆப்ஷன் சைடில். கால் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் பிரேக் அவுட்டில் சொல்லியாச்சு. சப்போர்ட் ரேஞ்ச் எங்கே இருக்குது கால் ஆப்ஷன் சைட்லனா மார்க்கெட் ஃப்ளாட்டோ கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனாலும் இந்த 640 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட எகைன் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு எகைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது 640 வரைக்குமே நீங்கள் வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நல்ல ஒரு ப்ரைஸ் பிரேக் அவுட் நடக்கும்போது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட்,
மொமெண்டம் ட்ரேட் இங்கே கன்சால்டேஷன் ஆகிட்டு பிரேக் ஆகும்போது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட், ஆர் டைரெக்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். புட் ஆப்ஷன் ட்ரேட் பொறுத்த வரைக்கும் இதுக்கு கீழே ஃபோக்கஸ் பண்ணால் தான் புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு நாளைக்கு 1 or 2 ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். 10 ட்ரேடில் 2 ட்ரேட் தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஒரு ட்ரேட் 9 ட்ரேட் 8 to 9 ட்ரேட் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு லெவலை பிரேக் பண்ணும்போது, அதுவும் வெயிட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கும்போது உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்க முடியும். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பிக்னஸாக இருந்தால் இப்போ ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஃப்ரைடே அன்றைக்கி நடந்தது. ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இங்கேருந்து ஃபாலோ ஆனது விட்டுருங்க. இங்கே கன்சல்டேஷன் அதுக்கப்புறம் ஃபாலோ ஆன லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 273 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகுது. அப்புறம் ரெக்கவரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 410 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆகுது. அடுத்த கேண்டில் 3 கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகுது. இந்த மாதிரி பேங்க் நிஃப்டி மொமெண்டமில் நீங்கள் பர்ஃபெக்டான லெவலில் என்ட்ரி எடுக்கலைன்னா 40 to 50 பாயிண்ட்ஸ் எஸ்எல் ஹண்டிங் ஈஸியாக இருக்கும். செகண்ட், நம்ம ஆல்ரெடி டெலிகிராம் சேனலில் அன்றைக்கி மென்ஷன் பண்ணியிருந்தோம், மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஏரியா சார். இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணும் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு. 48,060க்கு கீழே க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு பேரிஸாக ஃபார்ம் ஆகும். பேங்க் நிஃப்டி 48,200 எபோவ் புல்லிஸ் அண்ட் இஃப் டவுன் பிலோ 48,60 பேரிஸ் இன்னும் மார்க்கெட் வந்து அந்த 48,60ல் சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆகும்போது பேரிஸ் எவ்வளோ ஒரு 280 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 48,300 எபோ க்ளோசிங் வரணும். இம்பார்ட்டண்ட் க்ளோசிங் வரணும். திருப்பி சொல்கிறேன், மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன். எகைன் 48,300க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வந்தால் ஒவ்வொரு 100 பாயிண்ட்ஸ்க்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் தான் பண்ண முடியும். எகைன் 48,500, எகைன் 48,600. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் எய்தர் கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் டவுன் ஆகலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியில் இப்போ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஈஸியாக கிளியராக தெரியறதுக்காக வச்சுருக்கேன். 48,300 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட், கால் ஆப்ஷன் ட்ரேட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 40 to 50 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்கள். ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுங்க. இன்கேஸ் இன்பிட்வீனில் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே இப்படி ட்ரேட் இருந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். எய்தர் பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி போகலாம், இல்லை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணாமல் அப்படியே எகைன் ரிவர்ஸ் ஆகலாம். ஏன்னா அன்றைக்கி அப்படி தான் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி போயிட்டு எகைன் அப்படியே ரீடெஸ்ட் ஆகி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணிவிட்டு 48,300 லெவலுக்கு மேலே க்ளோசிங் வரணும். இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வரணும். இங்கேருந்து தான் ஃபால் கண்டினியூ ஆச்சு. எகைன் ஃபாலுக்கு மேலே ஹையர் ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் கால் ஆப்ஷன் சைடே ஃபோக்கஸ் பண்ணணும். அது வரைக்கும் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். இந்த லெவல்ஸ்க்கு மேலே ட்ரேடு இருந்தால் தான் கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணணும். புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணும்போது 47,900 பிலோ ஸ்ட்ராங் க்ளோசிங் இந்த ஜோனுக்கு மேலே வருது அப்படின்னா, இந்த லெவலுக்கு மேலே வருதுன்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேடை புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்கிறேன், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸை ப்ராஃபிட் புக் பண்ண பாருங்கள். இல்லைனா எஸ்எல் ஹண்டிங் நிறையா நடக்கும். ஆப்ஷன்ஸை எடுத்து வச்சு பாருங்கள். இந்த மொமெண்டம் வந்து பார்க்கறது கேண்டில் சின்னதாக இருக்கும். ஆப்ஷன் ப்ரீமியமில் எடுத்து பார்த்தா தெரியும். இம்மிடியேட்டாக ஒரு கேண்டில் 450க்கு போகுது. 450லேருந்து நேராக 350க்கு ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸ் வருது. 350லேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி 280க்கு போயிட்டு திருப்பி 350க்கு வருது. அப்போ மொமெண்டம் அந்த அளவுக்கு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட், மிட் கேப் பொறுத்த வரைக்கும் முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா 0 to 0 ஒரு மிட் கேப்பில் எடுத்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் 40 பாயிண்ட்ஸ் அப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் டைம் ஐன்னு ரெகுலராக ஒரு 1,500 ரவுண்ட் நம்பர்னு வச்சா அதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்துட்டு திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு 550க்கு மேலே போகுது. 550க்கு மேலே போனதுக்கப்புறம் 600. இந்த மாதிரி மிட் கேப் வந்து எவ்ரி டைம் ஆல் டைம் ரீச் பண்ணிகிட்டு இருக்கு. மிட் கேப்பில் ஒரு பெரிய மொமெண்டம் சம் வீக்ஸ் வருது, சம் வீக்ஸ் வரல. சம் வீக்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன்லேயே முடிஞ்சிருது. சம் வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் கிடைக்குது. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் இப்போது ப்ரீமியம் செக் பண்ணிங்க அப்படின்னா 10,550, 575 அட் த மணி ப்ரீமியம். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சைடில் 33 இருக்குது, புட் ஆப்ஷன் சைடில் 25 இருக்குது. டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 57 பாயிண்ட்ஸ் இருக்குது.
இப்போ நீங்கள் மிட் கேப்பில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மண்டே இன்கேஸ் மிட் கேப்பில் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இருக்குன்னா ப்ரீவியஸ் இந்த லெவல் ஃபுல்லாக இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் ஆகுது. பாட்டம் டு டாப் ஃபிப்னாசி ட்ராப் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக 0.5 லெவல் எடுத்திருக்கு. எக்ஸாக்டாக 10,500 சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் விட்டுருங்க. மண்டே வந்து இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ப்ரீமியமே 25 ருபீஸில் இருக்கனால ஒரு ஜஸ்ட் கன்சல்டேஷன் தான் இருக்கும், ஒரு மொமெண்டம் இருக்காது. இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்ஸ் பிரேக் ஆகும்போதோ இல்லை 500 கட் ஆகும்போதோ ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணுங்கள். இன்பிட்வீனில் ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் எடுக்காதீங்க. 10,570க்கு மேலே க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் வந்துச்சுன்னா இமிடியேட்டாக ஒரு என்ட்ரி அடித்து ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஒரு கால் ஆப்ஷன் சைடு. புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா 520க்கு கீழே வந்துச்சுன்னா 500 ரவுண்ட் நம்பர், அது வரைக்கும் ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்கள். எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் ஐடென்டிஃபை பண்ணணும்னா என் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மட்டும் பாட்டம்லேருந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணாலும் 500, 460 எல்லாமே சப்போர்ட்டாக இருக்குது. இன்பிட்வீனில் ப்ரீமியம் 55 பாயிண்ட்ஸ் இருக்கனால ப்ரைஸ் வந்து அப் சைடில் ஒரு 55 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, டவுன் சைடில் ஒரு 55 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது, ஃப்ளாட்டாக எப்படி ஓப்பன் ஆகி மிட் கேப் எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். மிட் கேப் ட்ரேட் பண்ணும்போது ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களால் ஜெயிக்க முடியாது. மிட் கேப்லாம் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஸ்பாட் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிட்ருக்கும், ப்ரீமியம் பையிங் ப்ரெஷரில் ஒரு மாதிரி ட்ரேட் ஆகிட்ருக்கும். நாளைக்கு எக்ஸ்பைரினால மிட் கேப் ஆப்ஷன் செல்லிங் ஹெவியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்எல் எண்டிங் நடக்கும். அந்த எஸ்எல் எண்டிங் தகுந்த மாதிரி நம்ம என்ட்ரி போட்டு ட்ரேட் பண்ணணும். நீங்கள் நார்மலாக ஏதோ ஒரு மேலே போதுன்னா கால் ஆப்ஷன் சைடு எடுக்கலாம், புட் ஆப்ஷன் சைடு எடுக்கலாம்னு அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட்ஸ்னால் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.